துணைவேந்தர் ஒரு முறையானவர் அல்லது தகுதியானவர் அல்லது சமூகம் சார்ந்தக்கூடிய சிந்தனையோடு இருக்கக்கூடியவர், நல்ல நிர்வாகத்திறனுடையவர், நல்ல கட்டமைப்புகளை ஏற்படுத்தக்கூடியவர் இல்லாத விடத்து அந்த இடம் ஒரு வெறுமையாகும். அந்த வெறுமையை நிரப்ப வந்த விக்னேஸ்வரன் இவ்வாறுதான் தூக்கி எறியப்பட்டார். அதைத்தான் இப்போது கூறிக்கொண்டிருக்கிறோம். குறித்து ஆங்கிலத்துக்கு சொல்லுகிறார், எனக்கு இது தொடர்பு பதவி நீக்கம் தொடர்பில் எனக்கு தெரியாது. ஆனால் இவருடைய பதவி நீக்கத்துக்கான காரணம் ஒன்று கூறப்படுகிறது. யாழ் பல்கலைக்கழகத்தின் இலங்கை இராணுவத்தினின் தேடுதல்களை நடத்தி விடுதலை புலிகளின் தலைவரின் படம், இனப்படுகொலை தொடர்பான பதாதைகள் கைப்பற்றப்பட்டதுடன் மாணவர் ஒன்றிய தலைவர் மற்றும் செயலாளரையும் கைது செய்திருந்தது இராணுவ புலனாய்வு துறையினர். யாழ் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் யாழ் பல்கலைக்கழகத்தின் கற்கின்ற மாணவர்களுக்கு பார்க்கின்ற அலுவலகங்களுக்கு இணையான ஒரு இராணுவ புலனாய்வாளருடைய ஊடுருவலும் உள்ளுக்குள் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான சூழ்நிலையில் மாணவர்களும் கைது செய்யப்படுகிறார்கள். இந்த ஒரு அறிக்கை போனதன் பிற்பாடுதான் இவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அதில் என்ன சுவாரஸ்யம் என்னவென்று சொன்னால், 2017 தொடக்கம் 19 வரையான காலப்பகுதியில் தான் நல்லாட்சி அரசு மைத்திரி ரணிலுக்கு முட்டுக் கொடுத்தது. அதில் இன்று பதில் பொதுச் செயலாளர் பல கைங்கரியம் செய்யக்கூடிய சுமந்திரனும் இருந்தவர் தான். இன்று இருக்கக்கூடிய சிவிகே சிவஞானமும் அன்று இருந்தவர் தான். ஆனால் அன்றைய காலப்பகுதியில் சாணக்கியன் இருக்கவில்லை. ஒருவேளை சாணக்கியன் இருந்திருந்தால் இதற்காக குரல் கொடுத்திருப்பாரோ தெரியாது. ஆனால் இன்று இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அன்று அங்கிருந்தவர்கள். அன்று நல்லாட்சி காலப்பகுதியில் மைத்திரிபால சிறிசேன நல்லவர், இலேசானவர், சாதுவை போன்றவர்கள் எல்லாம் நாங்கள் கூறினாலும் அவர்தான் இவருடைய பதவியை உடன் அமுலுக்கு வரும் வகையில் பறிக்கின்றார். இவ்வாறான காலகட்டத்தில் அவருடைய பதவி பறிக்கப்படுகிறது. பதவி பறிக்கப்பட்ட பின்னர் அங்கு அதாவது யாழ் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் தெரிவுகளில் மூவருடைய பெயர்கள் ஜனாதிபதிக்கு பரிந்துரை செய்யப்படும். அந்த மூவரில் ஒரு பெயரை அங்கிருக்கக்கூடியவர்கள் உண்மையில் நீதியான நியாயமான அடிப்படையில் அதிகளவான நபர்கள் விரும்பக்கூடிய ஒருவரை ஜனாதிபதி தெரிவு செய்கின்றது மரபாக இருக்கின்றது. ஆனாலும் கூட சில வேளைகளில் அவையும் விதிவிலக்காகி அரசியல் நியமனங்களாகவே யாழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பதவி என்பது கடந்த காலங்களில் இருந்திருக்கின்றது. இந்த காலத்தில் அது இல்லாது விட்டுவிடும் என்று பலரும் எதிர்பார்க்கின்றார்கள். அப்படி இருந்தால் நன்று, ஆனால் அப்படி இருப்பதற்கு வாய்ப்பில்லை. பேரவை உறுப்பினர்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு நியமிக்கின்ற போது வெளி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பலரை என்பிபி அரசாங்கம் நியமித்திருக்கின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இன்னும் ஒருவருடைய பெயரை நாங்கள் உச்சரித்திருந்தோம். அவர் வேறு யாரும் அல்ல, துரைராசா, பேராசிரியர் துரைராசா அவர்கள். அவர் 1988 ஆண்டு காலப்பகுதி தொடக்கம் 1994 ஆண்டு வரையான காலப்பகுதியில் துணைவேந்தராக கடமையாற்றியதோடு மட்டுமல்லாது அவர் இருந்த காலம் ஒரு பொற்காலம் என்றுதான் கூறப்படுகிறது. அவ்வாறு ஒரு விறுவிறுப்பானவராக இருக்கின்றார். அவர் தன்னுடைய துறை சார்ந்திருக்கக்கூடிய விடயத்துக்கு அப்பால் தன்னுடைய இனம் சார்ந்திருக்கக்கூடிய கட்டமைப்பு வேலைகளையும் பொது வேலை திட்டங்களிலும் அவர் பல்வாறாக தன்னை இணைத்துக் கொண்டிருந்தார்.